ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சொக்கா போட்ட பணியாரம் தான் செய்ய போகிறோம். அப்படிதான் என்னன்னு கேட்குறீங்களா? நாங்கள் ஒவ்வொட்டுன்னு சொல்லுவோம். நாங்கள் கடலப்பருப்பு தான் செய்வோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வில்லேஜ் குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் கடலப்பருப்பு வேக வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கிறேன். இது அப்படியே ஒரு நிமிஷம் தண்ணி வடிட்டோம். இப்போ அரை கிலோ பருப்புக்கு நான் அரை கிலோ வெல்லம் தான் போட போகிறேன். வாங்க வெல்லத்தை எடுத்துக்கலாம். இப்போ இது 1 கிலோ வெல்லம் தான். ஆனால் நான் அரை கிலோ தான் போட போகிறேன். இதில் பாதி தான் நான் போட போகிறேன். இதில் கொஞ்சமாக காயம் எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா நைஸாக போட்டு சீக்கிக்கலாம். இது நைஸாக தட்டி எடுக்கலாங்க. ஏன்னா நல்லா கட்டி கட்டியாக இருந்தால் அரையாது. அதனால் நைஸாக தட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக இடித்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாத எடுத்துக்கணும். இப்போ மைதா மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு சொக்கா மாட்டுறதுக்கு மாவு தான் ரெடி பண்ண போகிறோம். மைதா மாவு இது அரை கிலோ பாக்கெட்டு. நான் அரை கிலோவுக்கும் கம்மியாக தான் போடுறேன். பாருங்க, மஞ்சள் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் எதுக்கு போடுறதுன்னா கலர் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அதனால தான் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சால்ட் ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். விரல விட்டுதுன்னா நல்லா சாப்பிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப ஆடாகவும் இருக்கக்கூடாது, குழன்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், இது ஒரு 10 நிமிஷம் ஊற்றோம். மூடி போட்டு வச்சுக்கலாம். தான் அரைக்கிறேன். ஏன்னா என்னால் இப்போ அரைக்க முடியாது. கல் இருக்குது. ஆனால் அரைக்கிறதுக்கு டைம் இல்லை. அதனால் இப்போ பருப்பு கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் போட்டு ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப இதாகவும் தரக்கூடாது. வெல்லம் கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவு மட்டும் வெல்லம் போட்டுக்கலாம். ஏன்னா இல்லைன்னா கொலன்னு போயிடும், உருண்டை சேராது. அதனால் கம்மியாகவே போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கரெக்டாக அரை கிலோ வெல்லம் தான் போட்டேன். அரை கிலோவுக்கு அரை கிலோ வெல்லம் கரெக்டாக இனிப்பு தான் சரியாக போயிடுச்சு. இப்போ இதுக்கு தேங்காய் துருள் சேர்த்துக்கலாம். பருப்பருக்கும் அரைச்சி எடுத்துக்கணும். இது பசங்களுக்கு இப்போ வேணுன்றப்ப அப்பப்போ 2 கூட செஞ்சுக்கலாம். நல்ல 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, இது சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டிக்கலாம். எத்தனை உருண்டை வருதோ அத்தனை உருண்டை நீங்கள் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, நான் செல்ஃபில் தான் பண்ணுறேன். செல்ஃபு இருக்கிறவங்க செல்ஃபில் தண்ணிக்கலாம், இல்லைன்னா வாழையில கூட தேய்ச்சிக்கலாம். இது எண்ணெய் அதிகமாகவே தேவைப்படும். இதையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். இது சின்னதாக இருக்குதுன்னா ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாக. உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இதில் போட்டு தேர்தோம், சொக்கா மாற்றிடுறோம். இந்த மாதிரி சொட்டை இல்லாத திணிக்கணும். இப்போ சட்டி ஹீட் ஆயிடுச்சு. இது நல்லா அழுத்தி கொடுத்துக்கணும். நல்லா சமமாக இருக்கும் 4 பக்கமும். உள்ள மாவு நடுவில் மாவு இருந்தால் வேகாது. நல்லா 4 பக்கமும் நல்லா சமமாக அழுத்திக்கணும். லைட்டாக அழுத்தணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்திங்கன்னா உள்ளக்கிற மாவுலாம் வெளியே வந்துடும். இதை பாருங்கள், இந்த மாதிரி தான். இதுக்கு எண்ணெய் அதிகமாக விடணும். எண்ணெய் விட்டால் தான் நல்லா சீக்கிரம் நல்லா வெந்து வரும். ஒரு சட்டியில் இதுக்கு 2 போடலாம், 3 போடலாம். நீங்கள் ஒன்று கூட எடுத்து போடலாம். நாங்கள் 2 போடுறோம். இது வெந்து வரட்டும், பார்க்கலாம். நல்லா 2 பக்கம் நல்லா வெந்து வரணும். 2 பக்கம் வெந்து வந்துருச்சு. இது எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். போட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது பிடிக்கும். மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.
மறக்காம இந்த வில்லேஜ் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.